ஸோ ஹலோ மக்களே, நான் தான் உங்க எஸ்எம். ஸோ இந்த ஒரு ஷார்ட்ஸ் என்ன பார்க்க போறேன்னா, எல்லாருமே யூடியூப் நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சிருப்பீங்க. ஸோ அதுல இருந்து நிறைய பேர்னா யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஏத்துருவீங்க. பட் ஆனால் யூடியூப் ஸ்டுடியோ மொபைல் எப்படி டெஸ்க்டாப்ல கொண்டு வந்து தெரியாது. நீங்க சப்போஸ் ஒரு அர்ஜென்ட் ஒரு இடத்துல உங்களோட லேப்டாப் இல்லைன்னா மொபைல் யூடியூப் ஸ்டுடியோ கொண்டு வந்து ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணீங்கன்னா மொபைல் இருந்து யூடியூப் ஸ்டுடியோ ரொம்ப சீக்கிரமா கொண்டு வந்துடலாம். அது ரொம்ப ஈஸியாக கொண்டு வரலாம். ஸோ அதான் மக்கள் ஷார்ட்ஸ்ல பார்க்க போறோம். வாங்க மக்களே ஷார்ட்ஸ்குள்ள போகலாம். ஸோ மக்களே ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்பயும் போகிற மாதிரி தான் உங்கள் கூகுள் இல்லாட்டி க்ரோம் ரெண்டு இதில் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு யூடியூப் ஸ்டுடியோவை சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணால் யூடியூப் ஸ்டுடியோ வந்துடும். ஆனால் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன யூடியூப் ஸ்டுடியோ ஆப்குள்ளே கூட்டிகிட்டு போயிடும். நீங்கள் ஆப்பை டெலிட் பண்ணால் மட்டும் தான் யூடியூப் ஸ்டுடியோ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் டெலிட்லாம் பண்ண தேவையில்லை. அது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் நியூ டேப் வந்துடும். அதாவது யூடியூப் ஸ்டுடியோ .comனு இருக்கும்ல, இப்போ யூடியூப்னா யூடியூப்.comனு இருக்கும். அந்த லிங்க் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணினா ஓப்பன் நியூ ஸ்டுடியோ வந்து ஓப்பன் நியூ டேப்னு வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணி அதை அப்படியே என்ன கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நியூ டேப் ஓப்பன் ஆயிடும். ஸோ மேலே நீங்கள் டேப் செக்ஷனில் போயிட்டு அந்த நியூ டேப்பில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் ஆயிரும். இதே தான் யூடியூபுக்கும் பண்ணிக்கலாம். யூடியூப் ஸ்டுடியோனே நீங்கள் போய் செட்டிங்ஸில் போய் யாராச்சும் ஒருத்தவங்க சப்போஸ் உங்கள் எடிட்டர் உங்கள் மேனேஜர் இருக்கீங்கன்னா அவங்களே போய் கொடுத்துக்கலாம். நிறைய விஷயங்கள் யூஸ் ஆகும் யூடியூப் ஸ்டுடியோ. லேப்டாப்ல நிறைய பேர் தான் தெரியும் யூடியூப் ஸ்டுடியோ எப்படி மொபைலில் யூஸ் பண்ண தெரியாமல் இருக்கும். இந்த ட்ரிக்கு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதான் மக்களே இந்த ஷார்ட்ஸோட பர்பஸ். ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மக்களே.